அனைவருக்கும் வணக்கம். காலனி ஆதிக்க காலத்தில் பாலஸ்தீனத்தினுடைய வீர வரலாற்றை பற்றி மட்டுமல்ல, ஏகாதிபத்தியம் எவ்வாறு காலனிகளை அடக்கியது, ஏகாதிபத்தியவாதிகள் இடையே இருக்கக்கூடிய முரண்கள் எவ்வாறு சமரசமானது என்பதை பற்றியெல்லாம் ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு சுருக்கமாக பார்ப்பது அவசியம். 1878 ஜெர்மனியில் இருந்த அரசும் பிரிட்டிஷ் அரசும் அன்று இருந்த சாம்ராஜ்யவாதிகள் அனைவரும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தில் ஒட்டோமன் எம்பையர் இருக்குது, ஆஸ்ட்ரியோ ஹங்கேரி எம்பையர் இருக்குது, ரோமன் எம்பையர் இருக்குது, எல்லாம் இருக்காங்க. அந்த ஒப்பந்தப்படி காலனி நாடுகளை பிடிப்பதற்கு சண்டை போடலாம். ஆனால் எந்த நாடு வெற்றி அடைகிறதோ அந்த நாட்டினுடைய, உதாரணமாக இந்தியாவை காலனியாக்குவதற்கு பிரான்ஸும் இங்கிலாந்தும் போட்டி போட்டன, சண்டை போட்டன. நம்ம தெரியும், சென்னை நகரமே ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்துக்கு இதுக்கு வந்ததெல்லாம் தெரியும். இந்த திப்பு சுல்தான் காலத்தில் எப்படி ஃப்ரெஞ்சும் அமெரிக்கா பிரிட்டனும் மோதியது என்பது தெரியும். ஆனால் வெற்றி அடைந்த பிறகு காலனி நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வர்த்தக வரவை, ஃப்ரீ ட்ரேடு, சுதந்திர வர்த்தகத்தை செய்து கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அந்த ஒப்பந்தப்படி பாலஸ்தீனோ மற்ற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய காலனி ஆதிக்கத்தை போட்டி போட்டுக்கொண்டு, இதற்கிடையில் ஒரு விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வாறு காலனி ஆதிக்கத்திற்கு உதவி செய்தது என்பதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். நீராவி இன்ஜின் கண்டுபிடித்த பிறகு ஒரு தொழில் புரட்சி என்று சொன்னார்கள். அந்த தொழில் புரட்சிக்கு பிறகு இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின், இப்போ டீசல், பெட்ரோல், இந்த ராக்கெட் இன்ஜின் இருக்குல்ல, இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின் கண்டுபிடிப்புக்கு பிறகு ஏகாதிபத்தியவாதிகளுக்கு புதிய ஆயுதமாக ஆகிவிட்டது. அப்போ அந்த இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜினுக்கு தேவையான எண்ணெய், பெட்ரோலிய கூழ் எங்கு இருக்கிறதோ அதை கைப்பற்றக்கூடிய திட்டத்தை ஏகாதிபத்தியவாதிகளுக்குள் ஒரு போட்டி நடக்கும். அதில் முதல் உலக யுத்த முடிவில், அந்த போட்டியில் முதல் உலக யுத்த முடிவில் பிரிட்டன் தலைமையில் இருந்த பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி இந்த நேச நாடுகள் வெற்றி அடைந்ததால் ஒட்டோமன் எம்பையர் கலைக்கப்பட்டது, ஆஸ்ட்ரியோ ஹங்கேரி இது கலைக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தப்படி பாலஸ்தீனம் மத்திய ஆசிய பகுதியை, எண்ணெய் நாடுகளை பிரான்ஸும் பிரிட்டனும் பங்குபட்டு கொண்டார்கள். அந்த பாலஸ்தீன பகுதியில் 1936 விடுதலை இயக்கம் வீறு கொண்டு எழுந்தது. அன்று சோவியத் யூனியன் ஐரோப்பாவில் உள்ள, ஐரோப்பா மற்றும் நாடுகளில் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா கண்டங்களில் உள்ள காலனி நாடுகளில் விடுதலை போராட்டத்திற்கு சோவியத் யூனியன் உந்து சக்தியாக இருந்தது. அந்த போராட்டத்தில், அந்த முதல் போராட்டம் பிரிட்டிஷ் காலனி எதிர்த்து 36 நடத்துகிறாங்க, தோல்வி அடைகிறது.
2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகு போராட்டம் தான் பாலஸ்தீனத்தை 2 இஸ்ரேல் இதாக பிரிக்கிறது. எனவே இந்த பின்னணியை ஏகாதிபத்தியவாதிகள் கடந்த காலங்களிலே தொழில்நுட்பங்களை எல்லாம் இராணுவ சக்தியாக மாற்றி காலனி ஆதிக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதே உலகமய சூழலில் இராணுவ அரசியல் என்பது எடுபடாது. புதிய முறையில் அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு முயற்சிக்கிறார்கள். அதுக்கான போராட்டம் நடக்கிறது. எனவே ஏகாதிபத்தியத்தினுடைய புதிய முறையிலான ஒரு யுத்தத்தை முறையிலான ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு விடுதலையடைந்த நாடுகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தினுடைய அடையாளமாகும். ஏதோ பாலஸ்தீனம் போராடுறது அவங்க நலனுக்கு மட்டுமல்ல. அந்த போராட்டம் வெற்றி அடையுமானால் கடந்த கால ஏகாதிபத்திய ஆதிக்கம் எந்த வகையிலும் தலைதூக்க முடியாதபடி ஒரு புதிய உலகம், ஒரு சோசியலிச பாதையை நோக்கிய உலகம் உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இன்று உலகம் அதை நோக்கி செல்கிறது என்பதை கூர்ந்து கவனித்தால் தெரியும்.